வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குரு பகவான் வியாழன் வக்கரமாகிறார், அதாவது பிற்போக்கு தளத்தில் செல்கிறார். இதனால் மேஷம், ரிஷபம், கடகம், மகரம் ஆகிய இந்த ராசிகள் எதிர்மறையாக பாதிக்கப்படும் சூழல் இருக்கிறது. அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி இரவு 10:01 நேரத்திற்கு நடைபெறவிருக்கும் குரு பகவானின் பிற்போக்கு மற்றும் அதனால் ஏற்படும் ராசியின் பாதிப்பு என்ன என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்க்கலாம். இதுபோன்ற முறையில் வியாழன் பிற்போக்கு நிகழ்வு போக்குவரத்து கூடுதலாக மிகவும் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. சராசரியாக குரு பகவான் குறைந்த வருடத்திற்கு ஒரு முறை பின்னோக்கி செல்கிறார். இந்த பிற்போக்கு இயக்கம் குறிப்பாக வயது மற்றும் புரிதலை அடைவதை ஒத்தி வைக்கிறது. அடிப்படை கல்விக்கும் உயர்கல்விக்கும் இடையிலான தேர்வு, குழப்பம் மற்றும் தடைகளுக்கு வழிவகுக்கும். குரு பகவானின் பிற்போக்கு இயக்கத்தின் காரணமாக மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதிலும் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவதும் உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு தேவையான உதவியை பெறுவதிலும் குறிப்பிடத்தக்க சிரமங்களை நீங்கள் பெறுவீர்கள். இந்த குரு பகவான் பின்னடைவில் மேஷம், ரிஷபம், கடகம், மகரம் ஆகிய இந்த ராசிகள் எதிர்மறையாக பாதிக்கப்படும் சூழல் இருக்கிறது. மேஷம், குரு பகவானின் பிற்போக்கு நிலை ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக அவர் மேஷத்தின் அடையாளத்தின் 3வது வீட்டில் இருக்கும்போது, குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது எதிரி ராசி இருப்பதாக கருதப்படுகிறது. குரு பகவானின் தாக்கம் பெரிய அளவில் தீங்கு விளைவிக்கும் என்பதை குறிக்கிறது. மாறாக நன்மைகள் முழுமையாக செயல்பட சில சிரமங்கள் அல்லது தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. குரு பகவான் 9 மற்றும் 12ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். எனவே 3வது வீட்டில் குரு பகவானின் நிலையை மதிப்பிடும் போது இந்த உறவுகளை கருத்தில் கொள்வது அவசியம். இந்த 2 வீடுகளும் ஞானம், ஆன்மீகம், புதிய இடங்களை ஆராய்தல் மற்றும் பொருள் சார்ந்த உறவுகளிலிருந்து தன்னை விடுவித்தல் ஆகியவற்றில் இணைக்கப்பட்டுள்ளன. ஆகவே ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும் சில பதில்களை நீங்கள் தேடலாம். வியாழன் பிற்போக்கு நிலை இருக்கும்போது உங்கள் திருமண வாழ்க்கை சில நேரங்களில் சிலருக்கு பாதிக்கப்படும். ஆகவே சற்று கவனமுடன் திருமண வாழ்க்கையிலும் தம்பதிகள் உரிமையாக ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஒருவர் கருத்து புரிதலில் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மேஷராசி மக்கள் நலமாக வாழ முடியும். இந்த நேரத்தில் சிறு சிறு தொந்தரவுகளும் நீங்கள் ஆட்படலாம். சற்று ஜாக்கிரதையாக இருந்தால் மேஷராசி மக்கள் இதிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து ரிஷபம். ரிஷபராசி மக்களுக்கு வியாழன் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் 11ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். குரு பகவானின் மூல திரிகோண ராசி 8ஆம் வீட்டில் விழுவதால் குரு பகவான் 2ஆம் வீட்டில் பிற்போக்குத்தனமாக செயல்படுவதால் அவருடைய பார்வையும் அங்கு அடிபடுகிறது. வியாழன் குறிப்பாக ரிஷபத்திற்கு தீங்கிழைக்கிறார். எனவே குரு பகவான் 2ஆம் வீட்டில் வைக்கப்படும் போது வியாழன் நிதி விஷயங்கள் அல்லது தனிப்பட்ட உடமைகள் தொடர்பான சில தடைகளை உருவாக்கலாம். பிற்போக்கு வியாழன் அற்ப லாபங்களுக்காக கூட உங்கள் பக்கத்திலிருந்து கூடுதல் முயற்சியை பெறுவதற்குண்டான சூழலை அவர் ஏற்படுத்துவார். இந்த காலகட்டத்தில் நிதித்துறையில் பணிபுரிபவர்கள் அல்லது பெரிய முதலீடுகள் செய்பவர்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் மற்றும் இந்த காலகட்டத்தில் செல்வத்தை குவிக்க போராடலாம். ஒரு ரிஷபராசி மக்கள் நபர் பல்வேறு முதலீட்டு விஷயங்களையும் பற்றி அறிந்து கொள்வதன் மூலமோ அல்லது அவர்களின் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்துவதன் மூலமோ பயனடையலாம். இது வணிக ஒப்பந்தங்களுக்கு உதவும். இதன் விளைவாக சொத்து குவிப்பு அதிகரிக்கும் சூழலும் இருக்கிறது. ஆகவே சற்று எதிலும் கவனமுடன் இருந்தால் இவர்கள் தப்பித்து வெளிவரலாம். கடகம். கடகராசி மக்களுக்கு 6ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார் குரு பகவான். இப்போது 12ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் வைக்கப்படுவார். முதலீடு அல்லது நிதி பாதுகாப்பிற்கான வழியில் பூர்வவாசிகள் இந்த ராசி மக்கள் சவால்களை எதிர்கொண்டாலும் இவர்களின் வலுவான ஆன்மீக உறவுகளை சவாலான சூழ்நிலைகளை கருணையுடன் கையாள இவர்களுக்கு உதவுகின்றது. ஏற்ற இறக்கம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் முடிவெடுக்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது மிக முக்கியம். ஒவ்வொரு ஜாதகரின் விளக்கப்படமும் தனித்துவமானது மற்றும் வேலைவாய்ப்பு அதன் ஒரு கூறு மட்டுமே என்பதால் முடிவுகளுக்கு செல்வதற்கு முன் வேலைவாய்ப்புகளை ஒட்டுமொத்த விளைவுகளை எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் தங்களின் வெளியூர் பயணம் அல்லது இடமாற்றம் தடைகள் மற்றும் தாமதங்கள் இருந்ததாக இருக்கும். எதிலும் சற்று ஜாக்கிரதையுடன் நேர்மறையாக நினைத்து செயல்பட்டால் அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறலாம். அடுத்து மகரம். மகராசி மக்களுக்கு வியாழன் 3 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இப்போது 6ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார். இந்த வழக்கில் வியாழன் இந்த மக்களுக்கு மிகவும் எதிர்மறையாக மாறுவார். தனிப்பட்ட தொடர்புடைய சங்கடமான சூழ்நிலைகள்
இருக்கிறது மற்றும் உங்களை நியாயமற்ற முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் சக ஊழியர்களுடைய மோதல்கள் ஏற்படலாம். ஆக ஊழியர்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். யாரையும் நம்பாதீர்கள். 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருந்து வியாழன் 6ஆம் வீட்டில் பின்வாங்குவதால் உங்களுக்கு தோல் ஒவ்வாமை, பிற சுற்றுச்சூழல் ஒவ்வாமை, தொண்டை அல்லது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு வியாழன் சரியாக இல்லாவிட்டால் சிலருக்கு ஆபத்தான விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. தனிப்பட்ட ஜாகம் மற்றும் அதை ஆராய்ந்து அதற்கு தகுந்தவாறு செயல்படும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது மிகவும் மோசமான இடமாக இருக்கிறது. நீங்கள் அதிகமாக உண்ணுவதையும் உங்களுடைய தினசரி பழக்கத்தையும் அதுக்கு தொடர்ந்து செயல் வேண்டும். அதிகமாக உண்ணும் பழக்கத்தை கைவிடுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எப்பொழுதும் பசித்திருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களை சுற்றி நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.